மூணாரில் இன்றைக்கி டே 2 ₹1200 எப்படி ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டே நைட் டின்னர்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டேன்னு நான் இதை சொல்லுவேன். டே 2ல் 7 hours ஜீப் சஃபாரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சஃபாரியில் நம்ம யானை கூட்டத்தை ரொம்ப க்ளோஸாக பார்க்க போகிறோம். குளிக்கிறதுக்குன்னு செம ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி நிறைய பிளேஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இப்போ எந்தெந்த இடத்துக்கு இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்ட்டு சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது 33 வாட்டர் ஃபால். ஓகே. அதுக்கப்புறம் ஹாங்கிங் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் பெருமுகத்த வியூ பாயிண்ட் அது ஒரு ட்ரைபல் ஏரியா. ட்ரைபல் ஏரியாவோட அங்கே ஆஃப் ரோட் ட்ரெக்கிங். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு மசாஜ் மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் செக் டேம் இருக்கு. இந்த ലൈവായിട്ട് ആനയെ പാക്കുന്നതൊക്കെ പക്കത്തിൽ തന്നെ ലൈവായി തണ്ണി കുടിക്കാൻ വരും. அது பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அங்கே போனது. அதுக்கு எவ்வளோ செட்டா பாசிபிள் யானையை பார்க்கறதுக்கு? அது ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். ஓகே. ஒரு பிரச்சனை இருக்காது. பக்கத்து தானே, அதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஓகே. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானே. 10-40 ஆனை தான் வரும். ஓஹோ, சரி. அங்கே அந்த இடத்துக்கு தான் வரணும். 40 ஆனை வரும். ஓகே ஓகே சேட்டா. ஒரு வெரைட்டி தானே அது. இந்த மாதிரி கேரளத்தில் இது மட்டும் ஃபேமஸ் தானே. இந்த இடம் ஃபேமஸ் தான். ஓகே சார். ഒരു ബൗൾ മാതിരി വരും. സാൾട്ട് ഇருக்கு, സാൾട്ട് மாதிரி ഒരു ബൗൾ மாதிரி வந்து அது அவർക്ക് ட்ரிங்க்ஸ் மாதிரி. ஓகே. அதை பார்க்கணும். அது குடிக்கிறதுக்கு தான் அது வரணும். ஓ, யானை வரும்ன்றீங்களா? ட்ரிங்க்ஸ் தானே அது. ஓகே ஓகே ரைட். யானைக்கு ஆனைக்கு ட்ரிங்க்ஸ் அது. ஓகே, அந்த இடத்தையும் பார்க்க போகிறோம். சரி சேட்டா, உங்கள் நம்பர் எனக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. இந்த இதில் போட்டுறேன். உங்களுக்கு யாராவது வேணால் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே சேட்டா. ஓகே சேட்டா, தேங்க்யூ. ஓகே. 33 வாட்டர் ஃபால்ஸ். யார் எதுக்கு இந்த ஃபால்ஸ்க்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஆனால் மரம் செடிக்கு நடுலேருந்து இந்த தண்ணி வரதை பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டு. இந்த ட்ரிப்லேயே எனக்கு பிடிச்ச பிளேஸ்னால் இது தான். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் இதை பார்க்கும்போது தண்ணியும் அந்த லெவலுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் செம்மையாக அந்த ஸ்பாட்டில் உங்களால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த ஆற்றை கடந்து போனால் ஒரு மலைவாழ் மக்கள் வசிக்கிற வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் போடப்பட்ட பிரிட்ஜ் தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி சிமெண்ட்டில் போடப்பட்ட பிரிட்ஜ் இருந்திருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போயிருக்கு இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு நேச்சர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். பெருமன்குத்து வாட்டர் ஃபால்ஸ். மூங்கில் மரத்துக்கு நடுவில் பாஞ்சு ஓடக்கூடிய ஒரு ஃபால்ஸ். போகிற வழியில் யானை கூட்டத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஃபால்ஸ் பக்கத்தில் போக போக அந்த தண்ணி ஓடுற சவுண்டு செமையாக இருக்கும். இந்த மாங்குளம் ஏரியாவை சுற்றியே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மூணாரோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வாட்டர் ஃபால்ஸில் குளித்து என்ஜாய் பண்ணவும் உங்களால் இங்கே முடியும். ஃபைனலாக ஆஃப் ரோட் சஃபாரிக்கு வந்தாச்சு. அப்போ தான் நம்ம ஜீப் டிரைவர் சேட்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸே காட்டினார். மலைக்கு நடுவில் ஒரு த்ரில்லான சஃபாரின்னு சொல்லலாம். சேட்டா ஃப்ரண்ட்டில் போன ஜீப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் செம ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுது. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம்.
ஆஃப் ரோட் சஃபாரியை முடிச்சுட்டு நேராக குளிக்கிறதுக்கு போயாச்சு. அப்படியே சேட்டாவோ யானை குளத்தில் யானை வந்துருச்சான்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தார். எங்கே இருக்குன்னா யானைக்குளம் வியூ பாயிண்டில் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த யானைலாம் அந்த காட்டிலேருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல தான் தண்ணி குடிக்குமா எப்போவுமே. மழை இல்லைன்னா மட்டும்தான் அந்த யானை அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி இங்கே வந்து தண்ணி குடிக்க வருமா. ஸோ இப்போ மணி 4:30 மணி ஆகுது. சரி இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி கிளம்பலாமான்னு டிரைவர்கிட்ட கேட்டேன். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு, ஒரு 1 hour வெயிட் பண்ணலாம், கன்ஃபார்மாக வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5:30 வரை பாருங்கள், இல்லைன்னா கிளம்பிடலான்னாரு. சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு இருக்கா இல்லையான்னு. மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்களால் யானையை பார்க்க முடியல. இதனால நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 1600 rupees ஸ்டே என்னை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.